பார்த்தேன். நம்பரை டச் பண்ணோன்னா என்ன வருது? சிம் 1 சிம் 2 கேட்குது. அப்படித்தானே? நம்மளும் ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போது 2 வருது, 1 2 அப்படின்னு வரும். நடக்குமா நடக்காதா? 2 ஆப்ஷன் இருக்கும். சிங்கிள் சிம் தான் அப்படின்னா போயிடும், ஆப்ஷனே கிடையாது. டபுளா இருக்காது, சிங்கிளா, ஒரே நோக்கம், ஒரே சிந்தையா இருக்கு. யாக்கோபு 1 அதிகாரம் 5 வசனம் வாசிக்கிறேன். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். எது குறைவா இருக்கோ, ஞானம் மட்டும் இல்லை, எது குறைவா இருக்கோ எல்லாருக்கும் நிறைவா கொடுக்கிற இடத்துல கேளுங்க, அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனாலும் அவன் எவ்வளவாயிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடைய கேட்க கடவன். கேட்கும் போது எப்படி கேட்கணும்? விசுவாசத்துக்கு கேட்கணும். எவ்வளவேனும் சந்தேகப்படாமல் கேட்கணும். தமிழில் சந்தேகப்படாமல் போட்டிருக்கு. இதைத்தான் நீங்கள் ஆங்கில பைபிளில் பார்த்தீங்கன்னா டபுள்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க. டபுள் டூயலுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க. அந்த டயாக்ரீனாங்கிற வார்த்தையே ஒன்றிலிருந்து நம்ம விலக்கி கொள்வது, ஒருவரிடத்திலிருந்தோ அல்லது ஒன்றிலிருந்தோ நம்மை விலக்கி கொள்வது தான் அந்த கிரீனா, டயாக்ரீனாங்கிற வார்த்தையே. எவ்வளவேனும் சந்தேகப்படாமல்ங்கிறார். ஆபிரகாம் கத்தெடுத்த வார்த்தை பெற்றார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் ஒரு குழந்தை பெற்றெடுத்தார். தன் சரீரம் செத்து போனதை எண்ணாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற உள்ளவராக முழு நிச்சயமாய் நம்பினான். அவன் தேவனோட வாக்குத்தத்தத்தை குறித்து சந்தேகப்படாமல், தேவனோட வாக்குத்தத்தை குறித்து அவன் சந்தேகமே படலை, முழு நிச்சயமா நம்புறார். இங்க சொல்றார் எவ்வளவு வேணும் சந்தேகப்படாமல். அன்னைக்கு பேதுருவை பார்த்து கர்த்தர் சொன்னார், ஆண்டவரே அது நீரேயானால் நான் இறங்கி வர கட்டளை இடுங்கிறார். ஆண்டவர் சொன்னார் வான்ட்டார். இறங்கி நடக்கிறார். ஆச்சரியம். ஆனால் ஒரே நேரத்தில் நமக்கு 2 சிந்தனை வராது. சிலர் சொல்கிறாங்க ஒரே நேரத்தில் 2 காரியத்தை சிந்திக்க முடியுங்கிறாங்க. எனக்கு என்னமே நானும் பல முறை யோசிச்சு பார்த்தேன், சிந்திச்சிடலாமா. ஒன்றை சிந்திக்கும் போது இன்னொன்று போயிடுது, அதுக்கப்புறம் தான் இன்னொன்று வருது. அதாவது எண்ணத்தை மாற்றி வைக்கலாம். இப்போது அடுப்பு வச்சுருக்கோம். காலையில் போகும்போது இப்போ சில வீட்டில் 3 ஸ்டவ் பர்னர் இருக்கு இல்லையா, 3 ஸ்டவ் இருக்கு இல்லையா, 3 வைக்கிறோம். அட்டை இதில் இந்த சட்டியை கிண்டும்போது இந்த சட்டி தான் ஞாபகம் வரும். அந்த சட்டி ஞாபகம் வந்துச்சுன்னா இந்த சட்டி போயிருன்னு அர்த்தம். இந்த சட்டி கிண்டுவோம், அப்புறம் ஒரு நிமிஷத்தில் அந்த சட்டிக்கு போகணும், அப்புறம் அந்த சட்டிக்கு எண்ணெய் வந்து அப்படியே ரவுண்ட்லேயே இருக்கணும். இந்த எண்ணெய்கிட்டு இருக்கும்போது அங்கே எண்ணெய் வராது, அதை பார்த்தோன்னா அங்கே எண்ணெய் போகும். கிண்டிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அதை எண்ணலாம், ஆனால் இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கும் எண்ணெய் இங்கே போகும். நான் சொல்றது புரியுதுங்களாங்க? ஒரு வேலையை செஞ்சுட்டு இன்னொன்று எண்ணலாங்க, ஆனால் ஒரு எண்ணத்தின் மேலே இன்னொரு எண்ணம் ஓவர்லாப் ஆகாது. ஒரு நேரத்தில் ஒரு எண்ணம் தான் போகும். நான் சொன்னது புரியுதுங்களா? ஒரே நேரத்தில் 2-3 எண்ணம் வந்து அப்படி கிராஸ் ஆகிட்டே இருக்கக்கூடாது. விசுவாசன்னு வரும் பொழுது ஒரு எண்ணம் மாற்றி போகுதுன்னா விசுவாசம் அழிஞ்சிடும். அந்த இடத்துல விசுவாசம் ஆப்ரேட் ஆகாது, அற்புதத்தை பெற முடியாது. பேதுரு உண்மையாகவே ஆச்சரியமான ஆளுங்க. அவர் துணிச்சலான ஆள். நீரே ஆனால் இறங்க கட்டளை இடுங்கிறார். ஆண்டவர் வந்து வாண்டார். எந்த வித தாமதம் இல்லாமல் கடலில் இறங்குறாரு. நம்மளாம் இறங்குங்கிறீங்களா? சான்ஸ் கிடையாது. சட்டான்னு இறங்குறாரு. என்ன முதல்ல அந்த கப்பலில் அந்த படகுல பயந்தவர்கள் அந்த காற்றையும் கடலையும் பார்த்து இறங்குறாரு. சூப்பர் நேச்சுரல் காரியத்தை செய்கிறாரு. அதுக்கப்புறம் ஃபோக்கஸ் மாறுது. அவர் வந்து காற்றையும் கடலையும் அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தான்னு சொல்லலை. அப்படின்னா முடிஞ்சிருக்கும். அவர் காற்றையும் பார்க்குறாரு, கடலையும் பார்க்குறாரு, இயேசுவையும் பார்க்குறாரு, காற்றையும் பார்க்குறாரு, கடலையும் பார்க்குறாரு. அதனால தான் அவர் முங்க ஆரம்பித்தார். எந்த ஒரு தண்ணிக்குள்ளேயும் நம்ம முங்க ஆரம்பிக்க மாட்டோங்க. வேணா செக் பண்ணி பாருங்க. நல்ல ஒரு 30 கிணத்துக்குள்ளே போய் குளிச்சு பாருங்க. முங்க ஆரம்பிக்கிறீங்களா? முங்க ஆரம்பிக்க வச்சுவீங்க, உள்ள போயிடுவோம். ஏன் அவருக்கு முங்க ஆரம்பிக்கிறாருன்னா விசுவாசமும் அப்படி கலந்து போயிட்டே இருக்கு. அப்பதான் கர்த்தர் சொன்னார், அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டான்னா, ஏன் உன் மனது 2 காரியத்தை சிந்திச்சுது. சந்தேகப்படுகிறான்னு அர்த்தம் ஏன் உன் மனசு 2 சிந்திச்சுது. நம்ம எப்பவுமே ஒன்றை சிந்திக்கிறோமா? ஒன்றை சிந்திச்சிங்கன்னா சூப்பருங்க, பணம் வந்துடும். வரலன்னா
கொடுத்துருவான். செத்து போயிட்டானா வருமா? அப்படி ஒன்றுக்கு மேலே ஒன்று அப்படியே தாவிக்கிட்டே இருக்குங்க. அதனால தான் கர்த்தர் சொன்னார், பயப்படாதே, முழுக்க முழுக்க விசுவாசம்ல நான் மாத்துறேன். கீழே வாசிப்போம். ஆனாலும் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க எடுக்கணும். எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல்னா வேறு எதையும் சிந்திக்கக்கூடாது. இப்போ நீங்கள் கடைக்கு போகிறீங்க, காலைல போகிறீங்க, கடையில் என்ன இருக்குன்னு கேட்குறீங்க. ஒன்றும் இல்லைங்க, இட்லியும் குடல் குழம்பு மட்டும்தான் இருக்குறான். எத்தனை காரியத்தை சிந்திப்பீங்க? ஒன்று தான், இட்லி குடல் குழம்பு. வேற தோசை, இட்லி குடல் குழம்பு, சிங்கிள் மெனு தான். இட்லி கிடையாது, இட்லியும் குடல் குழம்பு தான் மெனுவே. எத்தனை காரியத்தை சிந்திக்க முடியும்? அவ்வளோதான். அவனுக்கு 7-8 மெனு இருக்குது. குடல் போட்டிருக்கான், கண்ணு போட்டிருக்கான், நாக்கு போட்டிருக்கான், தலை போட்டிருக்கான். அப்படின்னா அப்படியே பரவும். இப்போ என்னென்னா, நீங்கள் 4 காரியத்தை பார்க்குறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. விசுவாசம்னு வரும் பொழுது உங்களை மெனுவில் கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தான் இருக்குன்னு வச்சுங்களேன். நீங்கள் வேற எதையும் பார்ப்பதற்கு வாய்ப்பே இல்லைன்னா விசுவாசத்தில் வளர்ந்துடலாம். வசனம் மட்டும்தான் மெனு, வேற எந்ததுமே இல்லை. அவருடைய தழும்புகளால் சுகமான வேற மெனுவே இல்லைங்க இங்கே. அப்படின்னா நம்ம அலைபாயிறதுக்கும் சந்தேகப்படுவதற்கும் இங்கே ஆப்ஷனே இல்லாமல் போயிடும். ஏன் இன்னைக்கு அநேக நேரத்தில் அலைபாயிரம் என்றால், நமக்கு பலதரப்பட்ட தகவல் வந்துகிட்டே இருக்கு. வாசிப்போம். ஆனாலும் அவன் எவ்வளவாயிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு, கடலின் அலை முன்னாடி போகும், அப்புறம் பின்னாடி வரும். சில நேரத்தில் ஃபெய்த்தும் அப்படி முன்னாடி போகும். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா சில அலைகள் ஏறி ரொம்ப தூரம் வரும் தெரியுமா? இவ்வளோ தான் வருமா. சில அலைகள் அதையும் தாண்டி ரொம்ப நேரம் ஏறி. சில நேரத்தில் நம்ம விசுவாசம் அப்படி வரும், அப்படி ஏறி அவ்வளோ தூரம் போகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் போச்சோ அவ்வளோ தூரம் அப்படியே பின்னாடி போகும். பெற்றுருவோம், சாதிச்சிருவோம், வெற்றி பெற்றலாம் அப்படிங்கிற உற்சாகம் இருக்கும். கொஞ்ச நேரத்தை பார்த்தோம்னா பிரச்சனைகளை சிந்திச்சு, பிரச்சனைகளை பேசி அப்படியே பின்னாடி போகும். அதனால் எவ்வளவேனும் சந்தேகப்படாமல் கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன், சந்தேகப்படுகிறவனா 2 காரியங்களை சிந்திக்கிறவன். சந்தேகம்னா டூயல் ஆப்ஷன் இருக்கு. இப்போ எல்லாருமே டூயல் சிம் தான் யூஸ் பண்ணுறோம், அப்படி தானே? எல்லாரும் கிட்டத்தட்ட டூயல் சிம் தான். ஒருத்தர் நம்பரை டச் பண்ணோன்னா என்ன வருது? சிம் 1 சிம் 2 கேட்குது, அப்படித்தானே? நம்மளும் ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போது 2 வருது, 1 2 அப்படின்னு வரும். நடக்குமா நடக்காதா? 2 ஆப்ஷன் இருக்கும். சிங்கிள் சிம் தான் அப்படின்னா போயிடும், ஆப்ஷனே கிடையாது. அதனால தான் கட்சி டபுளாக இருக்காது, சிங்கிளாக இருக்கு. ஒரே நோக்கம், ஒரே சிந்தையா இருங்க. சந்தேகப்படுகிறத நிப்பாட்டுனாரு.